80 வருட காலம் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் லீக் அரசியல் பண்ணியிருக்குது. எத்தனையோ முதலமைச்சர்கள் உருவாக காரணமாக இருந்தக்கூடிய இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. முதன்முறையாக வருகை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். சர்ச்சைக்குரிய விஷயம் பேசணுங்கிறது இல்ல, சில தகவலுக்காக மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு வந்த பிறகு அந்த ஒரு வார காலங்கள் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நாம் பட்டியலிட வேண்டிய தேவையில்லை, உலகம் அறிந்த ஒன்றுதான். இருந்தாலும் இந்த ஆட்சிக்கு நாம் ஆதரவு அளித்த போது நாட்கள் தாமதிக்கக்கூடிய நேரத்திலே ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அரசின் காரணமாக ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற ஒற்றை காரணத்தை கொண்டு இந்த ஆட்சிக்கு இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆதரவளிப்பது என்ற முடிவெடுத்த பிறகு மே 10ஆம் தேதி மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு முதன்முறையாக மே 11ஆம் தேதி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய தலைமை அலுவலகத்துக்கு அவர் வருகை தந்தார்கள். மே 4ஆம் தேதி ரிசல்ட் வந்ததிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் எங்கேயுமே மைக்கு பிடிச்சி பேசல. முதன்முறையா இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வந்த ஆபீஸ்க்கு வரும்போது அவங்க பேசுறாங்க. இதுல இன்னொரு செய்தியை சொல்லணும். 80 வருட காலம் சுதந்திர இந்தியாவில் முஸ்லீம் லீக் அரசியல் பண்ணியிருக்குது. எத்தனையோ முதலமைச்சர்கள் உருவாக காரணமாக இருந்தக்கூடிய இந்த இந்தியன் முஸ்லீம் லீக் இதுவரைக்கும் முதலமைச்சராக இருந்தவர்கள் முஸ்லீம் லீக் அலுவலகத்துக்கு வந்த வரலாறு கிடையாது. முதன்முறையாக வருகை தந்தவர் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் தான். வந்ததோடு மாத்திரமல்ல, அப்போ நம்முடைய கோரிக்கைகள்லாம் அங்கே சொல்றோம். மே 11ஆம் தேதி முதலமைச்சர் அடுத்த நாள் அப்ப உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருக்கோம், ஆளுநர் ஆட்சி வந்திருக்க கூடாதுங்கிற அடிப்படையில் நாங்கள் சொன்னதன் அடிப்படையில் அங்க பேசின ஒரு சில நிமிடங்களிலே அவர் சொன்னாரு, இந்த தமிழ்நாட்டின் நலனுக்காக லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி நிச்சயமாக நடைபெறும். அனைத்து சமுதாய மக்களுக்கும் ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் குறிப்பாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுக்காக சிறுபான்மை மக்களுடைய நலன் காக்கக்கூடிய அரசாக இருக்கும் என்ற உறுதிமொழியை அந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அலுவலகத்திலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அங்கே தெரிவித்தார்கள்.